அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானுடைய கடைசி தினத்திற்கு நம்ம எல்லோருமே வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பெருநாளுடைய முதல் இரவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு இரவு. ஆனால் இதனுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது. நம்ம இந்த ஒரு மாத காலமாக செஞ்ச நல்ல அமல்களுக்கான கூலியை அல்லாஹ் தாலா இன்று மக்ரீப்ல இருந்து தான் நமக்கு வழங்குறான். இன்றைக்கு இரவு என்பது நற்கூலி கிஃப்ட் வழங்கப்படுற ஒரு இரவு. எனவே இந்த இரவை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும். ஆனால் இன்றைக்கு நம்மள பெரும்பாலான மக்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, லைலத்துல் கதருடைய இரவு, அதாவது ரமலான் பிறை 27 முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே அமல்களை எல்லாத்தையுமே குறைச்சிருவாங்க. அதுவும் மிக முக்கியமாக இந்த பெருநாளுடைய முந்தைய இரவை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நிறைய ஹதீஸ்களில் காணப்படுறது என்ன அப்படின்னா, இந்த இரவு தான் பெருநாளுக்கு முதல் இரவு தான் அல்லாஹாலா கூலி வழங்கக்கூடிய ஒரு இரவு அப்படிங்கிறது நிறைய ஹதீஸ்களில் காணப்படுது. ஆனால் நம்மள பலருமே இதை சாதாரணமாக கடந்து போயிடுறோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு அதை நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். இந்த ஒரு பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே இன்றையிலிருந்து அதிகமாக இந்த பெருநாளுடைய இரவை அமல்களால் அலங்கரிங்க. இன்றைக்கு அப்படி நம்ம இரவு செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் என்ன திக்ரு ஓதலாம், என்ன தொழுகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு இரவு நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு இரவு. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவு நான் சொல்லக்கூடிய அமல்களை நல்ல முறையில் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் 80,000 தேவைகளை கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு இன்றைக்கு அதுக்கு பதில் கொடுப்பான். இன்னும் பல வருடங்களாக காத்திருந்து கிடைக்காத தேவைகளை கூட ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கு இரவில் கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹாலா உங்களோட அந்த தேவையை கபூலாக்கி உங்களுக்கு பெரிய கிஃப்டை உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் இதற்கு பிறகு வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் வளமாகவும் பரக்கத்தானதாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த அமலை நீங்கள் முடிச்சு பாருங்கள். ரமலானுடைய பெருநாள் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையே வேறு லெவலுக்கு போகும். உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கான மகிழ்ச்சியை நீங்கள் கண்கூட உணர முடியும். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம எல்லோருமே வாழலாம். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எல்லோருக்குமே அந்த நசீபெல்லாம் கொடுக்கட்டும். இப்போது என்ன மாதிரியான அமல்கள் நம்ம இன்றைக்கு மக்ரீப்ல இருந்து செய்யணும் அப்படிங்கிறத நான் சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த அமலையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கு மக்ரீபுக்கு பிறகு பிறையை பார்த்த பிறகு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு திக்ர் அப்படின்னா நம்ம தக்பீர் சொல்கிறது தான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இந்த ஒரு தக்பீரை நம்ம எல்லோருமே மனனம் செஞ்சு வச்சுக்கிட்டு இன்றைக்கு மக்ரீப்ல இருந்து நம்ம செய்ய தொடங்கிடணும். இன்னும் இந்த ஒரு திக்ரை நம்ம எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, சமைச்சாலும் சரி, இன்னும் நீங்கள் டிரைவிங் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இன்னும் நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த தக்பீரை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. இன்றைக்கு மக்ரிப் தொடங்கி நாளை மக்ரிப் வரைக்கும் இல்லை, அடுத்த நாள் ஃபஜர் வரைக்குமே நம்ம இந்த தக்பீரை ஓதக்கூடியவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமலான் மாதத்தினுடைய பரக்கத்தை நம்ம எல்லோருமே முழுமையாக அடைந்து கொள்ளலாம். இப்போது இன்றைக்கு பெருநாளுடைய பிறை பார்த்த பிறகு நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் அப்படின்னா நம்ம ஃபித்ரா கொடுக்கறது தான். நம்ம வீட்டில் எத்தனை நபர் இருக்கோமோ அந்த அத்தனை நபர்களுக்கும் எவ்வளவு ரூபா அந்த ஊர்களில் எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அந்த தொகையை நீங்கள் உடனடியாக நீங்கள் தேடி பிடிச்சி ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும். இதை கட்டாயம் செய்யணும். ஏன்னா பெருநாள் தொழுகைக்கு முன்பாக நம்ம இதை கொடுத்து முடிச்சிடணும். இன்றைக்கு பெருநாள் பிறையை பார்த்ததுலேருந்து இன்றைக்கு இஷாவிலேருந்து நாளைக்கு பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே நம்ம இதை முடிச்சிடணும். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு அமல். அதற்கு பிறகு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃபித்ரால சேராது. தொழுகைக்கு பிறகு கொடுக்கறது சதக்காவாக தான் சேரும். எனவே இந்த அமலை நீங்கள் இன்றைக்கு இரவு கவனம் செலுத்தி முடிச்சிருங்க. இப்போ இந்த இரவில் நம்ம எல்லோருமே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் அப்படின்னா ஒரு சிறந்த 2 ரக்காத் தொழுகை இருக்குது. இதை எல்லோருமே வழமையாக தொழுகணும். அதாவது சலாத்துல் ஹாஜத் அப்படின்னு நீங்கள் தக்பீர் கட்டி உங்களுடைய தேவைகளை நீங்கள் மனதில் நியத்து வச்சுக்கிட்டு கூட இந்த தொழுகையை நீங்கள் தொழுகலாம். முதல் ரக்காத் சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரா
இஹ்லாஸ் இருக்கு இல்லையா, குல் ஹுவல்லாஹு அஹத், அதை 20 முறை ஓதி தொழுகணும். இதே போல தான் 2வது ரக்காத்துலேயும் சூரா இஹ்லாஸை நீங்கள் 20 முறை ஓதி நல்ல முறையில் இந்த தொழுகையை நீங்கள் முடிச்சுக்கணும். இதை கண்டிப்பாக எல்லோருமே செய்யணும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த வருடம் வரைக்கும் உங்களுக்கு இந்த 2 ரக்காத் தொழுகையே போதுமானது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இது தேவைகளை எல்லாத்தையுமே கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான தொழுகை. இதை நானும் வழமையாக சின்ன வயசுலேருந்து நான் தொழுதுட்டு வர்றேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதை தொழுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் நிறைய மாற்றங்களை தருவான். இப்போது இந்த இரவில் நம்ம மிக முக்கியமாக செய்ய வேண்டிய மற்ற 2 அமல்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இஸ்திக்ஃபார் செய்கிறது தான். இந்த இரவில் நம்ம கண்டிப்பாக நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுறணும். ஏன்னா இந்த ரமலானில் நம்ம எல்லோருமே அதிகமாக அமல் செஞ்சுருப்போம். ஆனால் எத்தனை அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், எத்தனை அமல்களை நிராகரிச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் இந்த ரமலானில் எங்களுடைய அமல்களில் ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சிரு யா ரப்பே அப்படின்னு கேட்டு நீங்கள் கண்டிப்பாக இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்தணும். குறைஞ்சது இந்த இரவில் நீங்கள் 1000 முறை தூங்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் தூங்குங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது இந்த இரவில் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் அப்படின்னா அது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது தான். எப்படி நன்றி செலுத்துறது? அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. இன்னும் நிறைய அல்லாஹ்வை புகழ்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஆனால் குறைந்தது அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது. ஏன்னா இந்த ரமலானை அல்லாஹ்தாலா நமக்கு கொடுத்ததற்கே முதல்ல நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னா போன ரமலானில் இருந்தவங்க இன்றைக்கு நிறைய பேர் இல்லை, எல்லாமே கபருக்கு போயாச்சு. ஆனால் நமக்கு அல்லாஹ்தாலா உயிர் கொடுத்துருக்கான், இவ்வளோ அமல்களை செய்ய வச்சுருக்கான், இன்னும் எத்தனையோ நல்ல மாற்றங்களை நமது வாழ்க்கையில் நிகழ்த்தியிருக்கான் அப்படின்னா முதல்ல அதற்கு கட்டாயம் நம்ம நன்றி சொல்லணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இந்த இரவில் இஸ்திக்ஃபாரையும் இந்த அல்ஹம்துலில்லாவையும் யாரெல்லாம் அதிகப்படுத்துகிறீங்களோ கண்டிப்பாக உங்களோட அத்தனை பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிருவான். இதற்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் கபூலாக்குவான். ஏன்னா இஸ்திக்ஃபாரை சொல்லிட்டாலே நமது துவாவிற்கு தடைகள் நீங்கிருச்சு. அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டோம் அப்படின்னாலே அல்லாஹ்தாலா அதிகமாக கொடுக்குறான். நம்ம ஒரு முறை சொன்னால் இல்லை அதிகமாக நமக்கு கொடுக்குறான். அப்படி இருக்கும்போது இந்த 2 திக்ருகளை இந்த இரவில் 1000 முறை நம்ம தஸ்பீஹ் செஞ்சோம் அப்படின்னா 1000 என்னங்க, ஒவ்வொரு நபருடைய 10,000 பாவங்களை மன்னிச்சு அல்லாஹ்தாலா 10,000 நன்மைகளை கொடுத்து இன்னும் நம்ம கேட்கக்கூடிய இன்னும் கேட்க மறந்த எல்லா தேவைகளையும் 1000கணக்கில் அல்லாஹ் நமக்கு இன்றைக்கி கபூலாக்கி தருவான். எனவே இந்த இரவில் இந்த 2 அமல்களை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் இந்த இரவில் நம்ம மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு அமல் என்ன அப்படின்னா கண்டிப்பாக உறவுகளோடு நம்ம சேர்ந்து இருக்கிறது தான். ஏன்னா நம்மள பலருமே சில விஷயங்களை பண்ணுவோம், சில விஷயங்களை விட்டுருவோம். அமல்கள் எல்லாமே செய்வோம், ஆனால் வாழ்க்கையில் நிறைய ரசூல்லா சொன்ன விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்காமல் இருப்போம். இந்த உறவுகளோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு அல்லாஹ்தாலா நமக்கு ஆயுளையே அதிகப்படுத்துகிறான். அப்படிங்கும்போது நம்ம இந்த நாளில் கண்டிப்பாக சேர்ந்து இருக்கணும். இது சுன்னத்தான ஒரு விஷயம். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க எல்லாமே சுன்னத்தான அமல்கள் தான். பெருநாளுடைய முந்தைய இரவில் நம்ம எல்லோருமே கவனிக்க வேண்டிய சுன்னத். அதனால் உறவுகளோடு சேர்ந்து இருக்கிறதும் ஒரு சுன்னத்து தான். இதை இன்றைக்கு நீங்கள் கடைப்பிடிங்க. எல்லோருக்கிட்டையுமே நீங்கள் நல்ல முறையில் போய் பேசுங்க, அன்பு காட்டுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மகிழ்ச்சிப்படுத்துங்க, அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை உங்களால் எப்படியெல்லாம் செய்ய முடியுதோ அதெல்லாமே நீங்கள் கவனிங்க. இன்னும் மிக முக்கியமாக அன்பு காட்டுங்க, எல்லா மக்கள் மேலேயுமே அன்பு காட்டுங்க. ஏன்னா இந்த ரமலானில் நம்ம செஞ்ச அமல்கள் எவ்வளவு இருந்தாலும் நம்ம சில தவறுகளை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே பலன் கிடைக்காம போயிடும். ஆனால் இந்த இரவில், இந்த ஒரே ஒரு இரவில் அதை எல்லாமே உங்களால் சரி பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெருநாளுடைய முந்தைய இரவு அப்படிங்கிறது நமது துவாவிற்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு இரவு. 2 பெருநாள்களுக்கும் முந்தைய இரவு நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய இரவு தான். ஆனால் இது நம்மள பலருக்குமே தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இதை கேட்குறதுக்கே நம்ம எல்லோருமே பாக்கியம் செஞ்சுருக்கணும். எனவே இந்த இரவை, இந்த துவாவிற்கு பதில் கிடைக்கக்கூடிய இரவை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும். நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா நல்லமல்களையும் செய்யுங்க. அதிக அளவு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை கேளுங்க. இந்த இரவு விதியில் இல்லாததை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அதனால் கண்டிப்பாக இந்த இரவை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்மள பலருமே பெருநாள் வந்துருச்சு, இதற்கு பிறகு என்ன அமல் செய்கிறது, இவ்வளோ நாள் நம்ம செஞ்சுட்டோமே அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் இந்த இரவு தான் நமக்கு கூலி வழங்கப்படுகின்ற இரவு. அதாவது இந்த இரவில் தொடங்கி நாளை நமக்கு பெருநாள் தொழுகை வரைக்கும் அல்லாஹ் நமக்கு கூலி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதனால் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மகரீபில் இருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லமல் செய்யுங்க. பிறகு நமக்கு பெருநாள் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு என்னெல்லாம்
சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கோ அதெல்லாமே அப்புறம் நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்றைக்கு இரவுலேருந்து பெருநாள் வரைக்கும் அதிக அளவு துவா கேளுங்க. கண்டிப்பாக நமது துவா அங்கீகரிக்கப்படுகின்ற நேரம் இதுதான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த அமல்களை நாம் இன்றைய இரவு செய்து அல்லாஹ்விடம் துஆ செய்து நமக்கு தேவையான அனைத்து அருட்கொடைகளையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.